ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த தக்காளி தொக்கு 6 மாதத்துக்கு அப்படியே வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்பு செய்யாத டைமில் கொஞ்சம் சாதம் எடுத்து இது மாதிரி 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸு கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி தொக்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு 6 மாதத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், தக்காளி வந்து 1 கிலோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நல்லா தண்ணி இல்லாமல் கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எல்லாம் நீள் வட்டத்திலே கட் பண்ணியிருக்கேன். பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குக்கர்லேயே தான் ரெடி பண்ணுறேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளி நல்லா கலந்து அப்படியே மூடி வந்து நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தக்காளி நல்லா குழைய வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளியில் வந்து நார் ஓடு எல்லாம் எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஜீரகம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுத்து அப்படி ஜாரில் அள்ளி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், கல் உப்பு. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வறுத்ததெல்லாம் ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், 200 கிராம் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. 2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 3 பூண்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பல் பூண்டு தட்டி இருக்கிறேன். அது சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயப்பொடி, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 5-6 வெந்தயம். சிம்மிலே தான் வச்சு வதக்கிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த 200 கிராம் காஞ்ச மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. சிம்மில் தான் இருக்குது. நம்ம வச்சுருக்கிற கழுவி விடுதை அப்படியே சேர்த்துருங்க. இது கூடவே நம்ம பொடி பண்ண பொடியும் அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருக்குது. நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் எடுத்து வைக்கலாம். ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சா 6 மாதத்துக்கு இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இட்லி
சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.